அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் வசீகரமாக பேசுவதில் வல்லவர். இந்த குரு பயிற்சியால் உங்களில் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வ வளம் பெருகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களின் பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றியை அடைவீங்க. வழக்கு விஷயங்களில் வெற்றி உண்டாகும். அனைவரிடமும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வீங்க. பெரியோரிடம் நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க. பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட கவலைகள் நீங்கும். மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து மீண்டு வருவாங்க. அசையும் அசையா சொத்துகளின் சேர்க்கை உண்டாகும். உங்களின் எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் நீங்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீங்க. உங்களின் தேகத்தில் புதிய பொலிவு உண்டாகும். உங்களின் நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும். விலகி போனவங்க உறவினர்கள்லாம் மீண்டு வந்து சேருவாங்க. வருமானம் இரட்டிப்பாகும். பழைய கடன்களை வட்டியும் முதலுமாக திருப்பி செலுத்துவீங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. பூர்வீக சொத்துகளில் பாகப்பிரிவினை உண்டாகி உங்களுக்கு உரிய பங்கு கிடைத்துவிடும். அதோடு கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி புகழடையும் காலகட்டம் இதுவென்றால் மிகையில்லை. நண்பர்களுடன் இணக்கமாக செயல்படுவீங்க. வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேரும். உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் மறந்து விடுவாங்க. அதே நேரம் சில அனாவசிய செலவுகளையும் செய்ய நேரிடும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு தீர்த்து கொள்வீங்க. உங்களுக்கென்று தனி பாணியை அமைத்து கொண்டு செயல்படுவீங்க. திட்டமிட்ட காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்வீங்க. குடும்பத்தில் நிம்மதி நிலவும். உற்றார் உறவினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. செய்தொழிலில் மாற்றம் செய்ய நினைக்கும் முன்கூட்டியே கூட்டாளிகளுடன் விவாதித்து சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் அவ்வப்போது உஷ்ணம் சம்பந்தமான உபாதைக்கு ஆளாகுவீங்க. எனவே கவனமாக இருங்க. நண்பர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை நடுநிலைமையோடு இருந்து தீர்ப்பீங்க. அதோடு தீயோரின் நட்பையும் தவிர்ப்பது நல்லது. இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளையும் தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம். உங்கள் பெயரில் பணம் வாங்கி தரவும் வேணாம். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். எதிர்வரும் இடையூறுகளை சாதுரியமான நீங்கள் சமாளிப்பீங்க. உங்களிடம் மேலதிகாரிகள் நட்புடன் நடந்து கொள்வாங்க. உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்து வந்த சக ஊழியர்கள் அடங்கி விடுவாங்க. பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காது. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருந்தாலும் கூடுதல் அக்கறையோடு வியாபாரம் செய்யணும். சில நேரங்களில் கடும் போட்டிகளை சந்திக்க நேரிடும். இதனால் மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டியது இருக்கும். எதிலும் விழிப்புடன் இருப்பது நல்லது. நன்கு ஆலோசித்த பிறகே புதிய முதலீடுகளை செய்யணும். கால்நடைகளால் நன்மைகள் உண்டாகும். புதிய குத்தகைகளை நாடி செல்ல வேணாம். நெல் விளைச்சல் சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீங்க. எதிரிகளிடம் கவனமாக இருக்கணும். கட்சி தலைமையுடன் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளணும். சச்சரவுகள் ஏற்படுத்தும் விஷயங்களில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேணாம். கலைத்துறையினரின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனைத்து செயல்களையும் நேர்த்தியுடன் முடிப்பீங்க. புதிய நண்பர்களால் பலவீனமடைவீங்க. புதிய படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்புடன் ஈடுபடுவீங்க. சக கலைஞர்களுக்கும் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க. மனதிற்கு இனிய செய்திகளை கேட்பீங்க. மாணவ மணிகள் கல்வியிலும் உள்ளரங்கு விளையாட்டிலும் நன்கு தேர்ச்சி பெறுவீங்க. மேலும் அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சி தேவை. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம் பொருள்களின் விற்பனை மிகவும் நல்லாயிருக்கும்.
உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நல்லா இருக்கும், செலவும் அதிகமாகும். சக ஊழியர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம். அடுத்தது நான் பார்க்க போகிறது ரோகிணியை பற்றி தான். இந்த பயிற்சியின் போது வாகனங்களை உபயோகப்படுத்தும் போதும் கவனமாக இருங்க. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை சாதகமாக நடக்கும். நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மிருக சீரிசம் 1-2 பாதங்கள். இந்த குரு பயிற்சியின் மூலம் வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனசுக்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். சிறப்பு பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது மல்லிகையை கட்டி அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கணும். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹே என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லணும். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குரு பயிற்சி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.